هذا كربان زين بعدين كل هذا زيني تيجي لبايا هذا هادي وكلي ولي وكل هذا زين تيجي لبايا وكل मैडम की ना मटा बाया ओदंडल उनको मटा अत्तर इदना ओदंड बाया इवे कीला मैं आता उंदर ने तीनी मैं कातिंग ओदंडल उनको मेरे केक कुमाई मैं बांडी इदिमिला तीना कीला मैं मेक उंदर में तीनी मेकिंग ओदप मटा बाया ओनिल मैं आते कोंद ओदला वत्रको मालानी मन तेरेने அப்பா ఇక్కడ నా அந்த எம்பசி கால் பண்ணி சொல்லவும் எம்பசியால் கால் எடுத்து போடுங்க கேட்கலாம் எனக்கு கேள்வி அது சொன்னாட்டு அந்த போன் துவானியை கூப்பிட்டு நான் போனேன் துவானியை கூப்பிட்டு போயிட்டு போன எடுத்து வச்சுக்கணும் போன தான் இப்போ எனக்கு கூப்பிட்டு போல் எடுக்கணும் நான் சொல்ல சொல்லி இப்போ வந்த வக்கல் கண்ணத்து கொண்டு அடிச்சு அந்த இரும்பு கதை அதில் கொண்டு போய் தலையடிச்சுட்டு இப்போ இது சொன்னாலும் எனக்கு பயமா இருக்குது இது சொன்னாலே අඩි 50 උඹලා බලපල්ලා මේ වීඩියෝ බලලා උඹලා හරියටම මිනිස්සු හරි තැනකට යවපල්ලා උඹලා විශ්වාස කරලා යන්නේ අහිංසක මිනිස්සු තියනවා නම් යන්නේ නැහැ උඹලා අන්න ඒක හිතපල්ලා තියනවා නම් අපි කවුරුවත් රට යන්නේ නැහැ බං නැතිඳයි රට යන්නේ சாப்பாடு கேட்டால் அடிக்கிறாங்க கையில் வருத்தம் பேண்டேஜ் கட்டி இருக்குது வேலை செய்ய முடியாதுனாலும் ஒரு கை வேலை செய்யாட்டி இன்னொரு கை வேலை செய்யுது அதால் வேலை செய்யன்னு சொல்கிறாங்க ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம் மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்கள் தான் வந்திருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷமும் 4 மாதமும் அவர் பார்க்குறேன் இதுக்கப்புறம் எம்பசிக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் இப்படி தான் இந்த வீட்டில் சம்பளம் குறவு தனாச்சில் அவன் தான் தனாச்சில் மாதிரி போக சொன்னேன் சொல்லிட்டு எம்பசிக்கு கால் பண்ணி சொல்லவும் எனக்கு சம்பளம் போதா ஒரு 150 ரூபா தாருன்னு சொல்லிட்டு 120 ரூபா அந்த 30 ரூபா சொன்னேன் அதுக்கப்புறம் 120 ரூபா சொன்னேன் இப்போ 100 ரூபா தான் தாரேன் அதுக்கப்புறம் அவனே தான் சொன்ன தன்னாச்சில் மாறி போய் சொல்லி அதுக்கப்புறம் நான் அந்த எம்பசிக்கு கால் பண்ணி சொல்லவும் எம்பசியால் கால் எடுத்து போல இங்கே எனக்கு கேள்வி அது சொன்னாட்டு அந்த துவானியை கூப்பிட்டு நான் போனேன் துவானியை கூப்பிட்டு போயிட்டு போனை எடுத்து வச்சுக்கணும் சொன்னேன் போனை தான் இப்போ எனக்கு வீட்டுக்கு கால் எடுக்கணும்னு நான் சொல்ல வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்த வாக்கில் கண்ணத்துக்கு கொண்டு அடித்து அந்த இரும்பு கதை அதில் கொண்டு போய் தலையை அடிச்சுட்டு இப்போ இது சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்குது இது சொன்னாலே அடிப்பணம் இந்த வீடியோ வந்து நேற்று நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஷேர் பண்ணுறீங்களே தவிர இவங்க பற்றின டீட்டெயில்ஸ் யாருமே போடலை அதே மாதிரி இவங்களுடைய இந்த வீடியோக்குடைய ஓனர் இந்த வீடியோவில் இந்த பேசக்கூடிய சகோதரி யார் அங்கே இருக்கிறாங்க என்ன நடந்தது இவங்களுடைய பேர் ஊர் டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட் நம்பர் எந்த நாட்டில் இருக்கிறாங்க எந்த தூதரகத்துக்கு பேசினாங்க எந்த ஒரு சரியான தகவலும் இல்லை தயவு செய்து வீடியோ போடும்போது எந்த நாட்டில் இருக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை தான் என்ன அதே மாதிரி அவங்களுடைய முழு டீட்டெயில்ஸ் முடிந்த வரைக்கும் சொல்ல பாருங்கள் இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி சரி இல்லைன்னா பாஸ்போர்ட் நம்பரை சரி அட்டாச் பண்ணி வைங்க தொலைபேசி இலக்கம் உங்களோடது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாரோடையாவது ஏதாவது ஒன்று சரி அட்டாச் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செய்து வீடியோ போடாதீங்க வீடியோ போடுறதால எந்த ஒரு பயனும் இல்லை இவங்களை பற்றின தகவல் தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள் मैं आता उंदर ने तीनी मैं कातिंग ओदंडल उनको मेरे केक कुमाई मैं बांडी इदिमिला तीना कीला मैं मेक उंदर में तीनी मेकिंग ओदप मटा बाया ओनिल मैं आते कोंद ओदला वत्रको मालानी मन तेरेने अप्पा इस वेदना मट ओदंडल उंदिला మీకు బలమైన కోట అమ్మారు గల్బెండిచింది అనమాట అమ్మారు నేను తేలినే అప్ప ఎప్పా వేలమాట ఎత్తట హనాద కర్బాన్ జే మేడం కుల ఆద జేని తిగసి లబాయ ఆదా హాదివ కలి వలి వగో ఆద జే తిగసి లబాయ గో ஒரு கை உடஞ்சி கல் பேண்டேஜ் போட்டு இருக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியாது மேடம் என்னால் உண்மைக்குமே வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லியும் அவங்க
மேடம் வந்து சொல்கிறாங்களாம், பரவாயில்ல ஒரு கை வேலை செய்யாட்டி என்ன, இன்னொரு கை நல்லா தானே இருக்குது, அந்த கையால் வேலை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பற்றிய தகவல் சம்பூர்ண தகவல் கிடைச்சிருக்குது. இவங்களுக்கான ஏதாவது ஒரு உதவி பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. ஆனால் இதுதான் நிலைமை, பார்த்துக்கோங்க. சாக கிடந்தாலும் இந்த வேலையை முடித்து தந்துட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய சில முதலாளிகளும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அரபு நாடுகளுக்கு வந்தால் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கருணை, பாசம், பரிதாபம் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரிதான், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதான் சொல்கிறேனே, சாக போகிறீங்க அப்படின்னா கூட சாகறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சுட்டு சாகு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாளிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு கை உடைஞ்ச பெண்ணுக்கிட்ட ஒரு கை நல்லா தானே இருக்குது, அந்த கையால் போய் எனக்கு இந்த அபாயாவை கழிய கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிந்திச்சு பாருங்கள். இந்த அளவுக்கும் மனிதாபிமான மற்ற மனிதர்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு தான் வேலைக்கு வரப்போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு வாங்க. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரப்போகிறீங்கன்னா அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கு நீங்களும் முகம் கொடுக்கலாம். அதே மாதிரி மனைவியை, இவருடைய சிங்கள வீடியோ இருக்குது, கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், சிங்களம் தெரிஞ்சவங்க பாருங்கள். இவருடைய விடயம் என்ன அப்படின்றத சுருக்கமாக நானே சொல்கிறேன். மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறமா நாட்டுக்கு எடுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏஜென்ட்டால், இந்த லீனா அப்படின்ற ஒரு ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, எம்பசியில் முதலாவது கொண்டு போய் இந்த பணிப்பெண்ணை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் கேஸ் போட்டு எல்லாமே செஞ்ச பிறகு 4 லட்சம் காசு கொடு, வைப்பை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவர் சொல்கிறார், ஓகே பணத்தை அனுப்புகிறேன், அக்கௌண்ட் நம்பரை போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கடைசி வரைக்கும் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பலை. இவர் கூலி வேலைக்கு போய் இவரும் சம்பாதிச்சு ஏதோ குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பங்களில் இப்போ எல்லா ஆண்களும் வந்து வெளிநாட்டுக்கு பெண்கள் அனுப்புறதில்லை. ஆனால் ஒரு சில பெண்கள் கணவருடைய நிலைமை, சம்பளம் பற்றாக்குறை போதாது, இந்த மாதிரி சூழலால் நானும் சேர்ந்து ஏதாவது இந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தில் பல பெண்கள் வெளிநாட்டுக்கு வராங்க. ஆனால் வந்த பிறகு இங்கே ஏதாவது ஒரு சூழலில் அவங்களால வேலை செய்ய முடியாமல் போனால் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஏஜென்ட்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த சுயரூபத்தை காட்டுறாங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒருத்தர், நோயாளியாக இருக்கிற ஒருத்தர், அவரை வந்து உடனடியாக நாடு கடத்தணும், நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தொழிலாளர் திணைக்களத்துடைய சட்டம். குவைத்தில் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருடைய லீகல் சட்டம் அந்த 40 சட்ட அறிக்கை இருக்குது வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுக்காக. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக 40 சட்ட அடிப்படை இருக்குது. அதில் ஒன்று தான் நோய்வாய்ப்பட்டால் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அவங்கள நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதுதான் இந்த நாட்டுடைய ரூல்ஸ், தொழிலாளர் திணைக்களத்துடைய சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை, இந்த நாட்டில் இருக்கிற அந்த சட்டத்தை சரியாக இயற்றி தொழிலாளர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு சில தூதரகங்களில் இன்னும் முதுகெலும்பு இல்லாமல் இருக்குது. குறிப்பாக சவுதி அரேபியா, அதே மாதிரி ஒமான் சவுதி அரேபியா 2 தூதரகத்திலையும் செத்த சவங்களும் பிணங்களும் தான் அதிகாரிகளாகவும் அதிகார மட்டத்திலையும் வேலை செய்து அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கதிரைகள் இருக்கிற எல்லாமே பிணங்கள் தான். முன்னாடி குவைத் தூதரகத்திலேயும் நிறைய பிணங்கள் இருந்துச்சு. அந்த பிணங்களுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டு தான் இப்போ புதிதாக அதிகாரிகளை நியமிச்சிருக்குது. அவங்கள பிணங்கள் ஆக்காமல் இங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்களும் பின்னால் வால் பிடிக்கிறவங்களும் ஏஜென்ட்டுகளும் அவங்களையும் பிணங்கள் ஆக்காத அளவுக்கு நாங்கள் முடிந்த அளவு முயற்சி பண்ணுறோம். பிணங்கள் ஆகினாங்கன்னா அவங்களையும் சமாதி கட்ட வேண்டி வரும். சவுதி தூதரகம் சவுதி நாட்டிலேயோ அல்லது ஒமான் நாட்டிலேயோ முதுகெலும்புள்ள சமூக சேவகர்கள் இல்லாதது தான் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம். தூதரகத்துக்கு போனால் தூதரகத்திலையும் அலக்கழிச்சிருக்கிறாங்க. காசு போடுறேன் சரி ஓகேன்னு டீல் பண்ணினாலும் கடைசியில் காசு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களை எப்படியோ வேலை செய்ய நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை இப்போ இந்த கையோடைஞ்சவங்களை வேலை செய்ய வச்ச மாதிரி வேலை செய்ய வச்சு அவங்களுடைய சம்பளத்தில் பாதியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் 1 லட்சம் நீங்கள் வந்து நாட்டுக்கு போய் தரணும்னு எழுதி வாங்கிட்டு, அதுவும் தூதரகத்தினூடாக எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொழிலாளர் நோய்வாய்ப்பட்டால் வேலை செய்யும்போது எந்த ஒரு நிபந்தனையுமின்றி அவங்கள நாட்டுக்கு அனுப்பணும். அதாவது அவங்க பெரிய அளவான நோய், இனிமேல் அவங்கள குணப்படுத்த முடியாது, நாட்டுக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற சூழல் வந்துச்சுன்னா அவங்கள அனுப்பி வைக்கணும்.
அது இந்த நாடுகளுடைய சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி அந்த சட்டம் மூலமாக நம்மளுக்கு ஒரு ஆதரவை வழங்குறதுக்கு அதிகாரிகளுக்கு மனம் இடம் கொடுக்குதில்ல. ஏன்னா ஏஜென்சி கொடுக்குற பணம் அங்கே இடம் பிடிச்சிருக்கிறதால. உண்மையிலேயே தொழிலாளர்களாகிய நாம் இந்த நாடுகளில் வந்து படக்கூடிய கஷ்டம். லீட்ஸ், இந்த ஏஜென்சியில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஏஜென்ட் மூலமாக யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. போன பிறகு நீங்கள் சாக கிடந்தாலும் உங்களை பற்றி அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா வீடு காணியை விற்று சரி, இல்லை கிட்னியை விற்று சரி, காசு கொடுத்த பிறகு தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தூதரத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதாம். தூதரத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க தானே, தூதரத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக துவானி அவளை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே தான் போகிறது. வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி வந்துட்டோன்னா அதுக்கு பிறகு நம்ம செத்தாலும் கொத்தடிமையாக காலமெல்லாம் இங்கேயே இருக்கணும். அதுதான் நிலைமை போல் இருக்குது. இந்த நிலைமைகள் மாறணும். முடிந்த அளவு நாங்களும் முயற்சி செய்கிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் முயற்சி செய்கிறோம். சில நேரங்களில் பார்வையாளர்களுடைய சப்போர்ட் இருக்குது, சில நேரங்களில் சில முக்கியமான வீடியோக்களுக்கு பார்வையாளர்களோட சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு போகிறோம். பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அரசாங்கத்துடைய எந்த சப்போர்ட்டும் இல்லை, அதிகாரிகளுடைய எந்த சப்போர்ட்டும் இல்லை. தனி முயற்சியில் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த யூடியூபராக இருக்கட்டும், எங்களுடைய ஒரு தாய் மக்கள் ஜெனட் மேரி சகோதரியாக இருக்கட்டும், அனைவருமே நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் தான் முயற்சி செய்கிறோம். பல எதிர்ப்புகளையும் பல எதிரிகளையும் சம்பாதிச்சு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். இதோ இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடும் போது அந்த ஹிஜாப் போட்ட சகோதரி ஏஜென்ட்டுக்கு கால் பண்ண, எம்பசி கால் பண்ணதுக்காக அடிச்சேன்ற அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் என்ன ஏது எங்கே இருக்கிறாங்க எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்லேயோ அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். அவங்களுக்கான ஏதாவது ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி இருந்தால் நீங்கள் வெளியேறி போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு செஞ்சுட்டு தூதரத்துக்கு போகலாம். அதற்கான நீதி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று கதைச்சி இவங்களோட சண்டை பிடிக்க போகாதீங்க. கொன்று புதைச்சாலும் புதைச்சிருவாங்க. සුරස්සිතයටත් අපේ නායක හාමුදුරුවන්ටත් සුසාර මහත්තයටත් මං ස්තුතිවන්ත වෙනවා. සුසාර මහත්තයා මට සෑහෙනට උදව් කරලා තියෙනවා. ඒකින්ද ඔබතුමාට මං අනිවාර්යෙන්ම සුබ පතනවා. සුසාර මහත්තයා මම මේ වීඩියෝ එකක් කරන්න හිතුනේ මෙන්න මේක මාධ්‍යට එලි කරන්න. මට නැතත් කමන්නේ. ඉතුරු අයින්ස් ඉන්න මං වගේ දුප්පත් මිනිසුන්ට සෙතක් වෙයි. ඒක නිසායි මම මේ කරන්නේ. කියන්නේ මම සෑහෙන අසරණලා තමයි මම ලංකාවට මගේ නෝනා ගෙන්න ගත්තේ. ඒ වගේම සුසාර මහත්තයාගෙන් මම උපදෙස් පිළිබඳව සුසාර මහත්තයාගෙන් මම උපදෙස් අහගෙන ඒ විදිහට වැඩ ටික කරගෙන දෙයිනේ කියලා මට සතපාක්වත් නැතුව මට ගෙන්නලා දුන්නා. ඔබතුමාට ඒක මං ස්තුතිවන්ත වෙනවා. මුලින්ම මම සුසාර මහත්තයා මම යව්වේ ලීක්ස් කොළඹ කොටුවේ ලීක්ස් කියන මෙන්න මේ ඒජන්සියෙන් තමයි සුසාර මහත්තයා මං යව්වේ. මට මේගොල්ලෝ මගේ මාස මේගොල්ලන්ගේ මේ ඒජන්සියෙන් යවලා මාස 10ක කාලයක් මගේ නෝනා සේවය කරා කුවේට් රටේ. ඒ සේවය කරගෙන ඉන්න ගමන් එයා අසනීපයක් කකුලේ අමාරුව කියලා අසනීප තත්ත්වයක ඉඳියා. ඒ ඉන්නකොට මගේ නෝනා මට දැනුම් දුන්නා. මම දැනුම් දුන්නාට පස්සේ මම ලීක්ස් ඒජන්සියට දැනුම් දුන්නා. මෙන්න මම අසනීප වෙලා තියෙනවා කියලා. ඊට පස්සේ ඒගොල්ලෝ අසනීප වෙලා තියෙනවා කියලා හරි අපි බලන්න කිව්වා. ඒකට ඒගොල්ලෝ කිසිම ප්‍රතිචාරයක් මට කිව්වේ නැහැ. නෝනට දැනුම් දීලා තිබුණෙත් නැහැ. ඉතින් මම ඒගොල්ලන්ට නැවතත් මම දැනුම් දුන්නා මිස් මෙන්න තමයි ජෝතිමල වැඩ කරන්න බෑ. ජෝතිමල හරි අමාරුවෙන් කකුල අමාරු වෙලා ඉන්නේ කියලා. මං කිව්වා මිස් මට ලංකාවට ගෙන්නලා දෙන්න. ජෝතිමලට වැඩ කරන්න බැයි නම් වැඩ කරන්න බෑනේ මිස්. ඒ ඉඳලා වැඩක් නැහැ. ඉතින් මට ලංකාවට ගෙන්නලා දෙන්න කියලා මගෙන් ඒගොල්ලෝ ලස්ස 4මාරක් කිල්ලුවා. මගේ ලස්ස 4මාරක් මගේ ළඟ නැහැ. ඊට පස්සේ එයා ඒ ගෙදරම අමාරුවෙන් වැඩ කරලා තිබුණා සතියකට කාලයක්. ඒ කාලේ වැඩ කරගෙන ඉන්නකොට මෙයාට වැඩක් කරගන්නම බැරි වෙලා තිබුණා. ඒ කියන්නේ සෑන්ඩ් කියන්නේ අමාරු වැඩි වෙලා තිබුණා. ඒ වෙලා ඉන්න වෙලාවේ මම ඒජන්සියට කතා කරලා කිව්වට පස්සේ මගේ ඒ කියන්නේ මං කොළඹ එකට නෙවෙයි කුවේට් ඒජන්සියට මං කතා කරා.
කතා කරලා පස්සේ අපිට වෙන වැඩ නැද්ද කියලා බැනලා මගේ ෆෝන් එකේ නම්බරේ බ්ලොක් කරලා දැම්මා. ඒ බ්ලොක් කරලා දැම්මට පස්සේ මං ආයි නැවත මෙහි කොළඹ එකට ගත්තා. මගේ ෆෝන් ආන්සර් කරේ නෑ. ඊට පස්සේ මං සුසාර මහත්තයාගේ ෆෝන් එකෙන් බලා නිකන් ඔය මොකද කරන්න කියලා කල්පනා කරගෙන ඉන්නකොට මට සුසාර මහත්තයාගේ නම්බරේ හම්බුනේ උන් තමයි අපේ නෝනාගේ අතේ තිබුණා මාසික පඩියක් 1.20ක්. ඒ 1.20000 අරගෙන ඒ 1.20000 අරගෙන තව ලස්සයකටත් අස්සන් අරගෙන තමයි ඒවල තිබුණේ. ඉතින් බේත් ටිකක්වත් මෙහි ලංකාවට ඇවිල්ලා බේත්වත් කරගන්න සතපක්වත් එයා තිබුණේ නැහැ. මම තමයි බේත් කරන්නේ. මම වැඩ කරලා තමයි බේත් කරන්නේ. අදත් මම බේත් ගේන්න කියලා තමයි ආවේ. මම මෙහෙනම් බලංගොඩ යනවා බේත් ගේන්න. එතකොට බේත් වලට අද 2800යි. බස් කුලි නැතුව, කැම බීම නැතුව මේ බේත් අරගෙන ඇවිල්ලා තමයි මම මේ වීඩියෝ එක කරන්න මට ඒ කියන්නේ හිතේ අමාරුට මම මේ වීඩියෝ එක කරන්නේ. මේ වගේ පාදට සක්කිලි ඒජන්සි වලින් යවුවාම ඕක තමයි වෙන්නේ. මේ වීඩියෝ බලන්නේ වුණොත් බලලා උඹලට ඒජන්සි කියන්නේ හොඳ ඒජන්සියක් බලලා මේ විදේශ ගත වෙන කට්ටිය ගත වෙන්න. මෙන්න මේ වගේ නම ලීස් කියන ඒජන්සි වලින් නම් යන්න එපා. මේ නමෙන් ඕගොල්ලෝ යන්නත් එපා. යන්න ඉන්නවනම් ඒක අමතක කරලා දාන්න. මේ නැත්තම් ලෝක අමාරුයි. මේගොල්ලන්ගේ ටාගට් එක ඇවිල්ලා මාස 6යි. ඊට පස්සේ ගණන් ගන්නේ නැහැ. ඒකින්ද පරිස්සමට ඕගොල්ලෝ කරන දෙයක් හැමදේම කරගන්න. මම නම් සුසාර මහත්තයාගේ පීටින් එයාගේ කියන්නේ එයාගේ උනන්දුවෙන් මට සෑහෙන්න මට උදව් කරලා මට ලංකාවට ගෙන අවුරුද්දෙන් ඉස්සලා ගෙන්නලා දෙනවා කියලා එයා පොරොන්දුවක් වුණා. ඒ වගේම මට අවුරුද්දෙන් ඉස්සලා මගේ නෝනා ගෙන්නලා දුන්නා. මම ඒකට සතුටු වෙනවා. ඉතින් මට කියන්න දෙයක් නැහැ. සුසාර මහත්තයා අතුගරු ජනාධිපතිතුමා අනිත් එක අපේ නායක හඳුරන්නේ මෙන්න මේවා බලලා මෙන්න මේ වගේ තියෙන පාදයට සක්කිලි ඒජන්සි තියෙනවා නම් හොයලා බලලා සුසාර මහත්තයා මෙන්න මේවා වහන්න සිද්ධ කරන අතුගරු ජනාධිපතිතුමා ඔයත් මේවා බලන්න නැතු ඉන්න එපා. අපේ සෑහෙන මිනිස්සු දුක් විඳිනවා. මම ඕනනම් අපේ නෝනාගේ කකුල නැවත වතාවක් වීඩියෝ එකක් කරලා මම දාන්නම්. ඉතින් මට සෑහෙන්න ඒ වගේ කරදර ටිකක් වුණා. ලස්ස 4මාර 2මාර වුණා. 2මාර ලස්ස 4මාර 2.80 වුණා. 2.80 2මාර වුණා. ඊට පස්සේලා 1.20ක් අපේ නෝනාගේ පඩිය අරන් ලස්සේ වුණා. ඉතින් ඔන්නෝම කරලා තමයි අන්තිමට ආවේ. අන්තිමට ඉන්ෂුරන්ස් එකකින්වත් මෙයාගේ කකුල අමාරුට කීයක්වත් ගන්න නැති කරා මේගොල්ලෝ. හේතුව මේ නැති කරා කියන්නේ මේගොල්ලෝ මෙඩිකල් එකේ මෙයාට කොලේ දීලා තිබුණේ නැහැ. අනිත් එක තමයි මෙයාගේ ටිකට් එකේ බිල දීලා තිබුණේ නැහැ. ඒව ඔක්කොම ඕනි කියලා කිව්වා මට විදේශ කාර්යාලයෙන්. එහෙම ඉන්ෂුරන්ස් එකෙන් සල්ලි ගන්නවා නම් ඉතින් මට ඔන්න වගේ උපදෙස්යක් දීලා තිබුණා. ඉතින් මට ඒක ගන්නවත් මට ඒගොල්ලෝ මේව ටික දීලා තිබුණේ නැහැ. ඉතින් ඔන්නම තමයි මට මෙන්න මේ ලීක්ස් කියන ඒජන්සි වල ඉන්න ඉතුරු සාකාවල් වල ඉන්න පදාති සක්කිලියෝ කරලා තිබුණේ ඔන්න ඔය ටික තමයි. මං උන්ට එක්ක වාද වුණා. වාද වුණා කියන්නේ ඔයාගේ මහත්තයා අපේ උන් කතා ඒගොල්ලෝ කතා කරේ නෑ. අපේ නෝනලව තමයි මං කිව්වා ඒගොල්ලන්ගේ account number දෙන්න. මං සල්ලි දාන්න ප්‍රශ්නයක් නෑ කියලා. ඒවත් දැම්මේ නෑ. එතකොට මුන් බය කරලා මම දායි කියලා මාව ගොනාට අඳගෙන මම ගොනාට අඳුන්නේ නෑ. ඉතින් අපේ නෝන ගොනාට අඳගෙන කොහොම හරි බෙල්ට් අතේ තියාගෙන කාම්බරෝල් වලට එක්කන් ගිහිල්ලා අරෙන් අස්සන් අරන් මේන් අස්සන් අරන් ඔන්නෝම තමයි කරලා අපේ නෝනා ඉවල තුනේ. අපේ නෝනා ගොනාට අඳ මාව ගොනාට අඳ ගන්න බෑ. අනිත් එක තමයි මෙන්න පාදට සක්කිලි පර බැලියෝ දෙන්නෙක් ඉන්නේ මෙන්න මේ ඒජන්සියේ. මෙන්න මෙව්වා බලලා මෙන්න මුන්ට ඒජන්සි කරන්න දෙන්න හොඳ නෑ. මුන් ඇත්තටම මුන්ගේ කිසිම අසග්ගුණක් නෑ. මුන් අවුරුද්දට රෙදියේම අරගෙන ඇඳගෙන පැඳගෙන ළමයි ලපටිත් එක ගමනක් බිමනක් ගියා නම් පරිස්සමෙන් ඵලයල්ලා. නැත්තම් උඹලට හෙන කියන්නේ වාහනයකවත් ඇදිලා මැරෙයි උඹලා. හරිද? අර අහිංසක ළමයි පව්. උඹලා කරන වැරදි වලින්. ඒක නිසා උඹලා මුලින්ම මෙන්න මේ ඒජන්සි අයිති උඹලා බලපල්ලා. මේ වීඩියෝ බලලා උඹලා හරියටම මිනිස්සු හරි තැනකට යවපල්ලා. උඹලා විශ්වාස කරලා යන්නේ. අහිංසක මිනිස්සු තියනවා නම් යන්නේ නැහැ. උඹලා අන්න ඒක හිතපල්ලා. තියනවා නම් අපි කවුරුවත් රට යන්නේ නැහැ බං. නැති ඉඳයි රට යන්නේ. අපි දිව්‍ය මාලිගාව රාජමාලිගාවල් හදගෙන ජීවත් වෙන්න නෙවෙයි යන්නේ. ඉතින් අන්න ඒ වගේ දේවල් සෑහෙන්න හින ටිකක් තියාගෙන මිනිස්සු යන්නේ. ඒ මිනිස්සු හසරුනාට පස්සේ මේ මිනිස්සුන්ට මොකද්ද වෙන්න ඕනි මොකද්ද කරන්න ඕනි කියලා හොයලා බලලා අනිවාර්යෙන් යන්න. ඒව කරලා
මිනිසුන්ට ඒ සල්ලි වලින් තමයි උඹලා ඇඳලා පඳලා ලස්සනට ඉන්නේ. ඒකින්ද මිනිසුන්ට සාහනයක් වෙන විදිහට වැඩ කරන්න ඕනේ මොන ඒජන්සිය වුණත්. මේ වගේ සක්කිලි විදියට නම් මාස 6ක් ගියාට පස්සේ ආයිති නෑ අපිට වගකීම නෑ. ඒවා කියන්න එපා. හරිද? මේවා ඕගොල්ලන්ට කියන්න නැත්නම් අපි කාට කියන්නද? අර දෙයියනේ අර සුසාර මාත්‍යා නැත්තම් මම කාට කියන්නද? මම ලස්ස හතරම අර කොහෙන් ගෙවන්නද? එයාට මං කියලා එයා මට අනම් මනම් උපදෙස් සෑහෙන්න ටිකක් දීලා මට ලංකාවට එනකම් එයාගේ උපදෙස් ටික අනුව මං ගෙන්න ගත්තා. එයාගේ උනන්දුවෙන් තමයි අර හිර වෙලා එක තැන කූඩු වෙලා හිටපු ගෑනු කෙනත් එළියට ඒජන්සි එකට හරි එක්කන් යන්න මේ මග පාදලා දුන්නේ එයා. වෙන කවුරුවත් මට උදව් කරේ නැහැ. ඒක නිසා මම එයාට ස්තුතිවන්ත වෙනවා. සුසාර මාත්‍යාට ගොඩක් පිං. ඒවන් මගේ ජීවිතේට අමතක කරන්නේ නැහැ සුසාර මාත්‍යා. මෙන්න මෙවුව මාධ්‍යයට දාලා සුසාර මාත්‍යා මෙන්න මෙවුව හොයලා බලලා මෙන්න මෙවුව නැති කරන සුසාර මාත්‍යාට ගොඩක් පිං. මං ජනාධිපතිතුමාට කියන්නේ මෙවුව මාධ්‍ය යනකොට මෙවුව අනිවාර්යෙන් තල්ලු කොල්ල දාලා මෙවුව කරන්න නෙවෙයි. මෙන්න මෙවුව බලන්න ජනාධිපතිතුමා. මෙවුව බලලා මෙන්න කරනවා වැඩ. ඔන්න ඕවා තමයි කරන්න ඕනේ වැඩ. අහිංසක මිනිස්සු අපේ රටේ ඉන්න මිනිස්සු ලංකා පිටරට ගිහිල්ලා සෑහෙන දුක් විඳින අපේ නෝනායිලා මට කිව්වා. අපේ නෝනා වගේ කී දෙනෙක් තව ඉන්නවද? ඔය වගේ 4මාර ලස්ස 5 10 ඉල්ලු මිනිස්සු සෑහෙන දුක් විඳිනවා. வெளிநாடு வருபவர்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ நிச்சயமாக அந்த தொழிலாளர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் சித்திரவதைகள் அதே மாதிரி இந்த மாதிரியான நிலைமைகளையும் தாங்கித்தான் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்றத அங்கேயே சொல்லி தெளிவுபடுத்துறது நல்லது. அதாவது ஒரு கை உடைந்து இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்குரிய வேலைகளை செய்து கொடுக்கத்தான் வேணும். மற்ற கை நல்லா இருக்கிற வரைக்கும். 2 கையும் உடைஞ்சா காலால் கழுவ சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்லை வாயால் கவ்வி இழுத்துட்டுவான்னு சொன்னாலும் சொல்லக்கூடிய முதலாளி வர்க்கம் இன்னும் இருக்கத்தான் செய்து. இந்த முதலைகளுக்கு தீனி போடக்கூடிய ஏஜெண்டுகளும் சில அதிகாரிகளும் இருக்கிறதால சில நேரங்களில் எந்த ஒரு நியாயமுமே கிடைக்க முடியாத சூழல் இருக்குது. முடிந்த வரைக்கும் போராடுவோம். ஏதோ நான் வெளிநாட்டில் இருக்கும் வரைக்கும் எங்களால் இந்த மாதிரி தான் போராட முடியும். நாட்டில், அதாவது நம்ம நாட்டில் இருந்தால் இந்த மாதிரி விடயங்களுக்கு ரோட்டில் இறங்கி போராடலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்னாடி போய் நின்று போராடலாம். பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில். முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. தயவு செய்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் போகாதீங்க. லீகலாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.